எங்க கிளம்பிட்ட மங்க? அவசியம் உங்களுக்கு தெரிஞ்சாகணுமா? மங்க, எங்க கிளம்பிட்ட? நான் வேலை கிளம்பிட்டேமா. வேலைக்கா? எங்க? நான் ஏற்கனவே பார்த்த எக்ஸ்போர்ட் கம்பெனில வேலைக்கு போறேம்மா. திடீர்னு என்னம்மா? திடீர்னு கிளம்பலமா. நான் நேத்தே போன் பண்ணி கேட்டேன், அங்க வேலை காலி இருக்கான், என்ன வர சொல்லிட்டாங்க. நான் கிளம்புறேன். நீ வேலைக்கு போக வேண்டிய அவசியம் இல்ல. நான் உங்ககிட்ட பெர்மிஷன் கேட்கலையே. இது பாரு, உன் உடம்பு இருக்கிற நிலைமையில இப்ப நீ வேலைக்கு போனா தாங்காது. என் புருஷன் எனக்கு துரோகம் பண்ணிட்டான்னு தெரிஞ்சும் இன்னும் உயிரோடு இருக்கனே. இதுக்கு மேல என்ன இருக்கு? மங்க, அவ்வளோ பெரிய இடி விழுந்தே தாங்கிக்கிட்டு இருக்கேன். வேலைக்கு போறதுனால எனக்கு ஒண்ணும் ஆயிடாது. நான் சொல்றத கேளு மங்க. இப்ப நீ வேலைக்கு போக வேண்டிய அவசியம் இல்ல. முதல்ல இதே வார்த்தையை தான் சொன்னீங்க. சரி, என் புருஷன் என்ன காப்பாத்துவாருன்னு நினைச்சு நான் வேலைக்கு போகாம இருந்துட்டேன். ஆனா இனிமே உங்களை நம்பி பிரயோஜனம் இல்லைன்னு நானே என் வாழ்க்கையை தேடிக்க முடிவு பண்ணிட்டேன். மங்க, ப்ளீஸ் அவசரப்பட்டு எந்த முடிவுக்கும் வந்துடாத. இப்போதைக்கு என்னால இது மட்டும் தான் சொல்ல முடியும். நான் அவசரப்படவே இல்லை. நிதானமா யோசிச்சுதான் இந்த முடிவு எடுத்திருக்கேன். எனக்கு தெரிஞ்சு என் தங்கச்சி மேல கை வச்சிருக்கீங்க. எனக்கு தெரியாம இன்னும் எத்தனை பேரை வச்சிருக்கீங்களோ யாருக்கு தெரியும்? உங்களை இதுக்கு மேல நான் எப்படி நம்புறது? மங்க, நீ இப்ப வேலைக்கு போக வேண்டாம், உள்ள போ. கொஞ்ச நாள் கழிச்சு நாம நிதானமா ஒரு முடிவுக்கு வருவோம். இனிமே யோசிக்கிறதுக்கு ஒண்ணும் இல்லம்மா. என் எதிர்காலத்தை நான் தான் முடிவு பண்ணியாகணும். நான் கிளம்புறேம்மா. மங்க நெல்லு. என் வார்த்தையை மீறி நீ வேலைக்கு போனா மறுபடியும் இந்த வீட்டுக்குள்ள வர முடியாது. என்ன சொன்னீங்க? நான் இந்த வீட்டுக்கு திரும்பி வரக்கூடாதா? நீங்க யார் வீட்ல இருந்து பேசுறீங்கன்னு புரிஞ்சுதா பேசுறீங்களா? இது எங்க வீடு. எங்க வீட்டுல தான் நீங்க இருக்கீங்க. நீங்க ஒண்ணும் தனியா கூட்டிட்டு போய் என்ன குடி வைக்கல. அண்ணன் வச்ச வீட்டுல கண்ணம் வச்ச மாதிரி உங்களுக்கு சோறு போட்டு வீட்டுக்கே துரோகம் பண்ணிட்டீங்களே. இங்க ஏன் விருப்பப்படிதான் நான் இருப்பேன். இனிமே உங்களை நான் நம்ப போறது இல்ல. மங்க, கொஞ்சம் சும்மாரு. நீ ஏமா பயப்படுற? இனிமே நான் இவர் கூட வாழ போறதுலன்னு முடிவே பண்ணிட்டேன். இவரையே போனா போகுதுன்னு தான் இந்த வீட்டுல விட்டு வச்சிருக்கோம். இவர் வந்து என்ன அதிகாரம் பண்றாரு? இனிமே இவருக்கும் இந்த வீட்டுக்கும் எந்த தொடர்பும் இல்லம்மா. ஜெயந்தியை கூட்டிட்டு வந்து விட்டுட்டு இவரை இடத்த முதல்ல காலி பண்ண சொல்லு. மங்க, நான் உன் நல்லதுக்காக தான் சொல்றேன். உன்ன மாதிரி என்னால கோவப்பட முடியாது. உங்களுக்கு கோவப்பட என்ன தகுதி இருக்கு? அதான் பண்ற தப்பெல்லாம் பண்ணிட்டு பேச முடியாம நிக்கிறீங்களே. அம்மா, மங்க. அம்மா நீ பேசாத. இங்க பாருங்க, ஜெயந்தி இங்க கூட்டிட்டு வந்து விட்டுட்டு அப்புறம் நீங்க போங்க. ஆனா என் தங்கச்சி மட்டும் வீட்டுக்கு வரல, நான் போலீஸ் ஸ்டேஷனுக்கு போய் உங்க பேர்ல கம்ப்ளைண்ட் கொடுத்துருவேன். அம்மா, நான் வேலைக்கு போயிட்டு வரேம்மா. மங்க, என்கிட்ட ஒரு வார்த்தை கூட நீங்க பேச வேண்டாம். உங்க முகத்தை பார்க்கவே எனக்கு பிடிக்கல. பொண்டாட்டி நெருப்பு வச்சுக்கிட்டு தற்கொலை பண்ணிக்கிட்டான்னு சொன்னீங்களே, அவங்களா செத்தாங்களா இல்ல நீங்களா நெருப்பு வச்சு கொன்னுட்டீங்களான்னு இப்ப எனக்கு சந்தேகமா இருக்கு. பொண்டாட்டி நெருப்பு வச்சுக்கிட்டு தற்கொலை பண்ணிக்கிட்டான்னு சொன்னீங்களே, அவங்களா செத்தாங்களா இல்ல நீங்களா நெருப்பு வச்சு கொன்னுட்டீங்களான்னு இப்ப சந்தேகமா இருக்கு. நில்லுங்க. எங்க போறீங்க? இதுக்கு மேல இந்த வீட்டுல நான் இருக்க கூடாது. நான் இந்த வீட்டை விட்டு போகணும்னு மங்க கன்னத்துல அரைஞ்ச மாதிரி சொல்லிட்டு போயிட்டா. அட்லீஸ்ட் இதுலயாவது அவ ஆசையை நிறைவேற்றி வச்சிரு. நீங்க ஒன்றும் பயப்பட வேண்டாம். ஜெயந்தி எங்க இருக்கான்னு கண்டுபிடிச்சிட்டு உங்களுக்கு நான் கண்டிப்பா ஒப்படைச்சிருவேன்.